வணக்கம் நான் Chef Deena வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல காஃபி வித் வால்நட் கேக் எப்படி பண்றது பார்க்க போறோம். அதாவது இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்கும். சோ அந்த காஃபி பவுடர் கொஞ்சம் வால்நட் அதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைல்ல ஒரு காஃபி கேக் எப்படி பண்றது பார்க்க போறோம். நார்மலா நீங்க வெனிலா கேக் அப்படி இல்லனா ஸ்ட்ராபெரி இந்த மாதிரிலாம் ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டுருக்கேன். ஆனால் காஃபியில் இந்த வால்நட் போட்டு சாப்பிட்டா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு ஈஸி மெத்தட் தான், வாங்க எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. காஃபி வால்நட் கேக் தேவையான பொருட்கள்: மைதா 150 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், தயிர் 250 ml, பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், சுகர் 150 கிராம், ஆயில் 120 ml, வெனிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன், காஃபி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், வால்நட் 65 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த காஃபி வால்நட் கேக்கு தயிர் அதுக்கப்புறம் இந்த சுகர் ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணணும். அதாவது விஸ்கில் நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணாமல் அடுத்தது போகக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நார்மலாக வந்து இந்த காஃபி வால்நட் கேக்கு முட்டையை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த முட்டைக்கு பதிலாக தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த ரீஃபைண்ட் ஆயில் இந்த தயிர் சுகரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கடைசியாக தான் யூஸ் பண்ண சொல்லுவேன். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்டிங்கே போடலாம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த தயிர் சுகர் நல்லா பீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இப்போது இந்த காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான். நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி பவுடர் அப்படின்னா சன்ரைஸ் காஃபி பவுடர். ஸோ அந்த காஃபி பவுடர் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மெஷர்மெண்ட்டு. நீங்கள் மெஷர்மெண்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கரெக்டாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் ப்ராப்பராக மெஷர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தினா இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக கிடச்சிருக்கும். நீங்கள் ஒரு வேயிங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் வாங்கினீங்கன்னா கரெக்டாக மெஷர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் மைதா ஆட் பண்ணுறோம். நார்மலாக எப்படி என்ன பண்ணுவோம், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ மைதாவில் இந்த பேக்கிங் பவுடர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. எதுக்காக பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டும் யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, நான் இந்த ப்ரிப்பரேஷன் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தயிர் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த சோடா பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வந்தால் மட்டும்தான் அந்த கேக் ப்ராப்பராக பண்ண முடியும். அதனால தான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃப்ளாரை டேரெக்டாக இந்த பேட்டரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது விஸ்க் யூஸ் பண்ணும்போது பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் நீங்கள் பீட் பண்ணினா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். அப்படி ஆனால் உங்களுக்கு கேக் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் மெதுவாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்படிலாம் ஸ்பேச்சுலாவில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி பண்ணலாம். இப்போ ரெடியான அந்த பேட்டரை இந்த கேக் மோல்டில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால், பட்டர் அப்ளை பண்ணுறேன். பட்டர் அப்ளை பண்ணி முடித்த பிறகு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அது உள்ளே வச்ச பிறகு பேட்டர் ஆட் பண்ணி குக் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா, கரெக்டாக கட் பண்ணி உள்ளே செட்டில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் தான், 60% அளவுக்கு பேட்டர் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக பேட்டர் போட்டிங்கன்னா குக் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடைக்காது. அதனால தான் 60% பேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த வால்நட்ஸ் பேட்டரை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் போடலாம். அப்படிலாம் இந்த மாதிரி மோடில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் லைட்டாக வால்நட்ஸ் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னிஷ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பிஸ்தா யூஸ் பண்ணலாமா, கேஷ்நட் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா உங்களோட விருப்பம் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் ஆல்வேஸ் வால்நட்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா காஃபி வித் வால்நட்ஸ் வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஜஸ்ட் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அந்த ஏர் பிளாக்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 60% மட்டும்தான் பேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஓடிஜி 180 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக 10 நிமிஷம் வச்சு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி முடித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டர் உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது இந்த கேக் குக் பண்ணுறதுக்கு டைமிங் கொஞ்சம் அதிகமாகும். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 180 டிகிரி செல்சியஸ் குக் பண்ணுற டைமிங் கேட்டால் 45 நிமிஷம். எதுக்காக நார்மலாக குக் பண்ணுற டைமிங்கோட இந்த ப்ரிப்பரேஷனுக்கு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் பேட்டர் அதிகம். அதனால் 45 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போது இந்த காஃபி வால்நட் கேக் ரெடி ஆகிட்டுருக்கு. கரெக்டாக 45 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேக் ரெடி. இதே நீங்கள் வீட்டில் பெரிய மோல்டில் நீங்கள் பேட்டர் அதிகமாக ஆட் பண்ணி குக் பண்ணால் டைமிங் மாறும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சுல, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். நீங்கள் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துச்சா இல்லைன்னு தெரிஞ்சிடும். இப்போ சைடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே டீமோல்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு ரெஸ்ட் விடுங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக ஆறுன பிறகு டீமோல்ட் பண்ண ஈஸியாக வரும். இப்போ இந்த பட்டர் பேப்பர்லாம் அப்படியே எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக பட்டர் பேப்பர்லாம் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறாங்க பட்டர் பேப்பர்லாம் பண்ண முடியுமான்னு. ஆனால் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கேக் டீமோல்ட் பண்ண முடியும்.
பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மேலே நல்ல ஒரு மாய்ஸ்டர், ஒரு சூப்பரான ஒரு கேக் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேக் நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா காஃபி இல்லை டீ, ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா சூப்பராக இருக்கும். என்னங்க எல்லாருக்கும் அந்த காஃபி வித் வால்நட் கேக் பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக போங்க உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ண அடுத்த ப்ரிப்பரேஷன் போடுவேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.